வணக்கம் நேயர்களே. நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து செந்தில்குமார். இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி. இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம். 1456ஆம் ஆண்டு ஜெர்மனியின் கிரீப்ஸ்வால்டு நகரில் கிரீப்ஸ்வால்டு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. கிரீப்ஸ்வால்டு GREIFSWALD கிரீப்ஸ்வால்டு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இது வடக்கு ஐரோப்பாவில் தொடங்கப்பட்ட இரண்டாவது மிக பழமையான பல்கலைக்கழகமாகும். 1604ஆம் ஆண்டு ஜெர்மன் வானியலாளர் ஜொஹன்னஸ் கெப்லர் அவர்கள் வானில் மிகவும் பிரகாசமான SN 1604 என்ற பெயர் கொண்ட சூப்பர்னோவாவை கண்டுபிடித்தார். 1662ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் 2ஆம் சார்லஸ் மன்னர் டன்கிர்க் நகரை 40,000 பவுண்டிற்கு பிரான்ஸ் நாட்டிற்கு விற்றார். 1800ஆம் ஆண்டு டச்சு குடியேற்ற நாடான குராகாவோ குராகாவோ நாடு இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் வந்தது. 1805ஆம் ஆண்டு ஊல்ம் நகரில் இடம்பெற்ற போரில் ஆஸ்திரிய படைகள் நெப்போலியன் பொனபார்ட்டின் படைகளிடம் வீழ்ந்தன. 1888ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் போனோகிராஃப் எனப்படும் ஒலிப்பதிவு கருவிக்கான காப்புரிமையை அமெரிக்காவில் பெற்றார். 1907ஆம் ஆண்டு மார்க்கோனி அவர்கள் அட்லாண்டிக் நகரங்களுக்கிடையேயான தனது முதலாவது கம்பியில்லாத தொடர்பினை கனடாவின் நோவா ஸ்காட்டியாவுக்கும் அயர்லாந்தின் கிளிப்டன் நகருக்கும் இடையே ஏற்படுத்தினார். 1912ஆம் ஆண்டு முதலாம் பால்கன் போரின் போது பல்கேரியா, கிரேக்கம், செர்பியா ஆகிய நாடுகள் மாண்டினிக்ரோவுடன் சேர்ந்து ஓட்டோமன் பேரரசுக்கு எதிராக போரை அறிவித்தன. 1917ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி பிரிட்டன் மீதான தனது முதலாவது குண்டு தாக்குதலை நிகழ்த்தியது. 1933ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் நாசி ஜெர்மனியிலிருந்து வெளியேறி ஐக்கிய அமெரிக்காவில் குடியேறினார். 1941ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது முதல் தடவையாக ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்க கப்பலை தாக்கியது. 1961ஆம் ஆண்டு பாரிஸில் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான அல்ஜீரியர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1965ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கண்காட்சியானது நியூயார்க் நகரில் முடிவு பெற்றது. மொத்தமாக 51 மில்லியன் மக்கள் இந்த உலக கண்காட்சியை கண்டு களித்தனர். 1966ஆம் ஆண்டு நியூயார்க்கில் கட்டிடம் ஒன்றில் இடம்பெற்ற தீயில் 12 தீயணைப்பு படையினர் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். 1977ஆம் ஆண்டு சோமாலியாவின் மொகதிஷு நகரில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த ஜெர்மன் பயணிகள் விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் ஜெர்மன் கமாண்டோ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். 1979ஆம் ஆண்டு அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்ற இலங்கை இராணுவம் ரிவிரெச எனும் நடவடிக்கையை ஆரம்பித்தது. 1998ஆம் ஆண்டு நைஜீரியாவில் பெட்ரோலியம் குழாய் வெடித்ததில் 1200 கிராம மக்கள் கொல்லப்பட்டனர். 2003ஆம் ஆண்டு உலகின் உயரமான கோபுரமான தைப்பே 101 நிறுவப்பட்டது. 2006ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மக்கள் தொகை 300 மில்லியனை எட்டியது. 2006ஆம் ஆண்டு ஈழப்போரின் போது புலிகளின் குரல் வானொலி நிலையம் இலங்கை விமானப்படையினரால் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டது. இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம். 2003ஆம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் இயற்கை வள ஆய்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ரிசோர்சாட் RESOURCESAT ரிசோர்சாட் எனும்
தொலையுணர்வு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து PSLV-C5 எனும் துருவ செயற்கைக்கோள் ராக்கெட் மூலம் விண்வெளி சுற்றுப்பாதைக்கு செலுத்தப்பட்டது. ஏற்கனவே புவி துருவ பாதை வழியே இயங்கி வந்த IRS-1C மற்றும் IRS-1D செயற்கைக்கோள்களுக்கு வலு சேர்க்கவும் அவற்றுக்கு மாற்றாகவும் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் இதுவாகும். இது IRS-P6 என்றும் அழைக்கப்படுகிறது. இனி இந்நாளில் பிறந்தவர்களின் விவரங்களை காணலாம். 1817 ஆண்டு சையது அகமது கான் இந்திய மெய்யியலாளர். 1906 ஆண்டு KP ஹரன் இந்திய ஈழப் பத்திரிகையாளர். 1912 ஆண்டு முதலாம் ஜான் பால் திருத்தந்தை. 1913 ஆண்டு பூரணி தமிழக எழுத்தாளர். 1915 ஆண்டு ஆர்தர் மில்லர் அமெரிக்க எழுத்தாளர். 1940 ஆண்டு சூரா முகர்ஜி இந்திய எழுத்தாளர் மற்றும் ஓவியர். 1948 ஆண்டு ராபர்ட் ஜோர்டான் அமெரிக்க எழுத்தாளர். 1959 ஆண்டு அமீனா குரீப் மொரீஷியஸின் குடியரசுத் தலைவர். உயிரியல் பல்வகைமையாளர் இவர். 1965 ஆண்டு அரவிந்த் டிசில்வா இலங்கை கிரிக்கெட் வீரர். 1970 ஆண்டு அனில் கும்ப்ளே இந்திய கிரிக்கெட் வீரர். 1983 ஆண்டு பெலிசிட்டி ஜோன்ஸ் ஆங்கில நடிகை. இந்நாளில் மறைந்தவர்கள் 532 ஆண்டு 2ஆம் போனிஃபாஸ் திருத்தந்தை. 1849 ஆண்டு ஃப்ரெட்ரிக் சோபின் போலந்து செவ்விசை கலைஞர். 1887 ஆண்டு குஸ்டாவ் கிர்காஃப் ஜெர்மன் இயற்பியலாளர். 1920 ஆண்டு ஜான் ரீட் அமெரிக்க பத்திரிகையாளர் மற்றும் கவிஞர். 1981 ஆண்டு கண்ணதாசன் தமிழ் கவிஞர். 2014 ஆண்டு மசாரு இமோடோ ஜப்பானிய எழுத்தாளர். இந்நாளின் சிறப்புகள்: உலக வறுமை ஒழிப்பு நாள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே.